இந்த கன்வென்ஷனுக்கு அநேக மக்களை ஆண்டவர் அழைத்து வருகிறார். நீங்கள் இடம் கொடுக்கறதுக்கு திக்குமுட்காடும்படியான ஒரு கிடவையை ஆண்டவர் தர்றார். அதனால் இந்த இடத்த அநேக மக்கள் அடுத்த கன்வென்ஷனுக்கு நிறைய அப்படியே கூட்டம் கூட்டமாக வர்றதாக நான் பார்க்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பலர் வந்து கூடவே வீட்டு வாயில் அருகிலும் இடமில்லாமல் போயிற்று. இன்னைக்கு மாட்டு பொங்கல் அல்ல, மக்களுடைய பொங்கல். நான் சின்னதாக இருக்கும்போது இப்படி ஒரு நம்பரை பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு காணும் பொங்கல், ஆண்டவரை காண வந்திருக்கிறீங்க. உண்மையாகவே இந்த கூட்டத்தை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இதை விட ஒரு சிறப்பான இடத்துல பொங்கலுக்கு நீங்கள் இருக்க முடியாது. நான் ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன் என்று வந்த உன்னாலே இந்த திருச்சபை மகிழ்ச்சி அடைகிறது. இன்னைக்கு உலகத்தில் நிறைய மாற்றங்கள் வருவது, பங்குகளிலும் மாற்றம் வருவது இந்த மாதிரி தியான இல்லங்கள் காரணம்தான். இறை வார்த்தை தேவை, உண்மை தேவை, நம்பிக்கை தேவை, எல்லாம் தேவை. Let us give life to the word of God. சில ஏமாற்றங்கள்ல உருக்குலைஞ்சு போய் இருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு இன்றைக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறார். நாளைக்கு இல்ல, இப்போ. இதை விட பெரிய வாக்குறுதி ஆண்டவர் நமக்கு என்ன தர முடியும்? பிள்ளைகளை ஆண்டவர் கூட இருப்பார். நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நம்மளுடைய திருச்சபையோ நம்மளுடைய குடும்பமோ தனிப்பட்ட வாழ்க்கையோ நல்லா இருக்கணும்னா இன்னி you should go back to Holy Spirit. வேற வழி கிடையாது. Oh Jesus, send your Holy Spirit upon us. Fill us with the Holy Spirit. Alpha Omega, Lord God the Almighty, Son of God, living God, Lord of Lord. இது மனிதனுடைய செயல் இல்லை. இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? சொல்லும் போது சும்மா சிம்பிளா தெரிஞ்சது. prayer of manifestation அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரணும், அடுத்த வருஷம் அந்த கதை வரலும் மக்கள் வரணும். ஆனா அவர் சொல்லும் போது எனக்கு அது அவ்வளோ அதிகமாக புரியல. இப்போ நான் யோசித்து நன்றி செலுத்த நினைக்கிற பொழுது உண்மையிலேயே பெருமிதமாக இருக்கிறது. இறைவன் நம் விரும்புவதை நமக்கு மேலாக செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது.